வணக்கம் தோழர்களே. மரங்கள் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லைன்னு நம்ம பேசியிருக்கோம். அது போலதான் இப்ப நம்ம பாட்டுக்கு செவனேட்டு இருக்கிறோம், ஆனா சும்மா விட மாட்டேங்குது இந்த நாம் தமிழர் சங்கி கும்பல். எதுலையாவது ஒண்ணு சிக்கி எகனைக்கு முகனையா ஏதாவது மாட்டி கடைசியில நம்மளும் பொலேர்னு பொழக்கிற நிலைமைக்கு வந்து நிக்குது. இன்னைக்கு என்ன சிக்கியிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? நேத்து நியூஸ் 18 சேனல்ல ஆரோக்கியமான விவாதத்திற்கு அழைக்கிறோம்னு ஒரு கால் கொடுத்தாங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள், இந்த பக்கம் சந்தோஷ், ஈழ விடுதலைக்குள்ள இருந்தவங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தவங்க எல்லாரும் இந்த பக்கம் உட்காரட்டும், நீங்க இந்த பக்கம் வாங்க, உட்காந்து பேசி சரி பண்ணிக்கலாம், ஆரோக்கியமான ஒரு ஒரு விவாதத்திற்கு நம்ம முன்னெடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் விருப்பம் தெரிவிச்சிட்டார். இங்க மேட்ரே அதான், அண்ணன் விருப்பம் தெரிவிச்சிட்டாரு. தெரிவிச்சப்பயே நான் சொன்னேன், இது வாய்ப்பில்லையே ராசா, அண்ணனுக்கெல்லாம் அப்படி துணிச்சல் இருக்காது. ரெண்டாவது அது சும்மா மைக்க பார்த்தாதான் அப்படி வீரவசனம் பேசும், சும்மா வந்தெல்லாம் விவாதம் பண்றதா இருந்தா அடி வாங்கிட்டு ஓடிருமே, அது உண்மையை கையில வச்சுட்டு இருக்கவங்க பக்கத்துல நிக்கவே மாட்டாப்லையே அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு அது நடந்து போச்சு. நேத்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு விவாதிக்க தயார் அப்படின்னவரு இன்னைக்கு ஓடி ஒளிஞ்சிருக்காரு. பேசாம விட்டுறலாமா? உங்களுக்கு நல்லா தெரியும், சீமான் ஒரு புகைப்படத்தை வெட்டி ஒட்டி வச்சுக்கிட்டு கிராபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வச்சே 15 வருஷம் பொழப்பு நடத்தி விட்டாப்ல, அதை வச்சே பல குடும்பத்துல சுரண்டி தின்ட்டாப்ல, அதை வச்சே ஈழ மண்ணில் பிறந்த பலரையும் ஏமாற்றி கஞ்சி குடிச்சிட்டு இருக்காப்ல. ஒன்னத்துக்கு வழி இல்லாம இருந்தவர் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்குற அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டாரு, பிச்சை எடுக்க பழகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போட்டோ பொய்ன்னு ஒரு வெடிகுண்டு முதல்ல வந்து விழுகுது. சங்ககிரி ராஜ்குமார் அவர் ஒரு இயக்குனர், அவர் முதல்ல எடிட் பண்ணி கொடுத்ததே நாயா, இதை வச்சுக்கிட்டு நீ என்னென்ன பேசுற, பெரியாரையா பேசுற? நாங்க இதுவரை என்கிட்ட பொழைச்சு போகட்டும் போ அப்படின்னு விட்டுட்டு இருந்தோம், ஏதோ தமிழ் தேசியம் பேசிட்டு திருறாப்லன்னு. நீ அந்த தமிழ் தேசியத்தை உடைச்சு காலி பண்ணிட்டு ஆரிய தேசியம்ல பேசிட்டு இருக்க. அப்ப ஆரிய தேசியத்தை பேசிட்டு இருக்கிற உனக்கு நாங்க ஏன் கூட நிக்கணும்? உண்மையை போட்டு உடைக்கிறோம் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருச்சுங்க, மிகப்பெரிய விவாத பொருளாயிருச்சு. அதை போய் முதல்ல பத்திரிகையாளர் கேட்கும்போது அதை விடுங்க, ஏன்னா அது உண்மை இல்ல, நெஞ்ச நிமித்திக்கிட்டு அப்படி தொண்டையை கணச்சுக்கிட்டு கத்துன்னு கத்தி குண்டலிக சக்தி எழுப்பி பேசக்கூடிய சீமா அதை விடுங்க அப்படின்னு போறான்னா என்ன அர்த்தம்? சிக்கிட்டான், சின்னாபின்னமாயிட்டான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அங்க நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் எங்க இத்தனை நாள் இருந்தாராம், பல்லு சுலுக்கிச்சா, பல்லு வலியா, படுத்திருந்தாரா அப்படின்னு மொட்டைத்தனமா 4 கேள்வியை கேட்டுட்டு எஸ்கேப் அப்படின்னு ஆனாரு. ஒரு ஆள்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆனா இன்னொரு ஆள்கிட்ட மாற்ற மாட்டாரா? அடுத்து ஸ்கிரீன்ல வராரு சந்தோஷ். அவர் யாருடானா 7 மாதங்களுக்கு மேல அங்கேயே தங்கி வெள்ளாளன் படத்திற்கு புலிகளுக்காக கேமராமேனா ஒர்க் பண்ணவர், ஒளிப்பதிவாளர். அவருக்கு எல்லா கதையும் தெரியுது. பல முறை அவர் 2-3 முறை பிரபாகரன் அவர்களை சந்திச்சிருக்கிறார். அப்ப அவர் இவரை பத்தி உண்மையெல்லாம் எடுத்து போட்டு அந்த போட்டா என் கையில தான் இருக்கு. அவர் 10 நிமிஷம் அதாவது செக் பண்ணி எல்லா பாதுகாப்பு வேலைகளையும் முடிச்சுட்டு உள்ள போய் நின்று ஒரு 2 செகண்ட் இப்படி கையை கட்டி போட்டோ எடுத்தாரு. அந்த போட்டா என்கிட்ட தான் இருக்கு. ஊருக்கும் உலகத்துக்கும் அட்ரஸ் இல்லாத ஆளு இந்த சீமா. அன்னைக்கு இவருக்கு என்ன மதிப்பு இருந்துச்சோ அதுதான் அங்க இருந்துச்சு. இவர் யாருன்னே தெரியாது. இதைத்தாங்க நானும் 3 வருஷமா கத்திக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி 2020 போட்ட வீடியோவில் இதை பூரா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஈழ தமிழர்கள் என்கிட்ட பேசினாங்க, அந்த உண்மையை பூரா சொல்லியிருக்கேன். இந்த ஆளை யாருன்னே தெரியாது. பிரபாகரன் அவர்களுக்கு இந்த பேரு கூட தெரியாது. ஒரு இயக்குனர் வந்திருக்காரு, பேச வைங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இப்படி பொய் சொல்றானேன்னு ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். அதே தான் சந்தோஷ் மீண்டும் சொல்லி இருக்கிறார். ஏன்னா அங்க இருக்கிறவங்க சொல்லிதான் நமக்கு தெரியும். சந்தோஷ் மீண்டும் அதான் சொல்லி இருக்கிறாரு, இந்த ஆள் யாருன்னே தெரியாதுங்க, ஒரு கட்டத்துல கூட்டிட்டு போயிட்டு வந்தோம், இந்த ஆமக்கறி அரிசி கப்பல் எல்லாம் போய் பூரா உருட்டு, இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் போட்டாவா எடுத்ததுங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. இது யாருகிட்ட இருக்குன்னா என்கிட்ட இருக்கு. இதை எடுத்தவரே யார் அப்படின்னா அமரதாஸ் அப்படின்னு ஒருத்தர். அவர் தான் இந்த போட்டோ எடுத்தாரு. அவர் 4 போட்டோ எடுத்தாரு, நான் 2 போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் போட்டோ இவர் கொடுத்தாரு. அமரதாசன் ஸ்கிரீன்ல வந்துட்டார். அமரதாஸ் இப்ப ஸ்கிரீன்ல அத்தனை போட்டோவையும் மொத்தமா வெளியே போட்டாரு பாருங்க. பூரா ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தது, கேமரா வச்சு இது பண்ணி அதுல எடுத்துக்கிட்டு அப்படியே அண்ணன் இதை அமைக்கிறாதன்னு சொன்னாரு, தலை கவுந்துருன்னாரு, லேசா தட்டு அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணாரு. எனக்கு பயங்கரமான பயிற்சி கொடுத்தாரு. உனக்கு எதுக்கு பயிற்சி கொடுக்கணும்?
நீ என்ன அங்கே துப்பாக்கி எடுத்து டுப்புன்னு சுட போறியா? ஒன்றும் கிடையாது. நீ வாயில் தான் வடை சுட தெரியும் உனக்கு. நீ அங்கே எதுக்கு போய் துப்பாக்கி பேச்சு உனக்கு கொடுக்கணும்? சிம்பிள் லாஜிக் கொஸ்டின். எதுக்கு கொடுக்கணும்? ஒரு சொற்பொழிவாற்ற போனவனுக்கு எதுக்கு துப்பாக்கி பேச்சு? அது ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்ததுன்னு இன்னைக்கு அம்பலமாகி போச்சு. அது ரொம்ப அசிங்கமாக போச்சு, கேவலமாகி போச்சு. இம்புட்டு நாள் இவன் போய் சொன்ன அத்தனையும் முடிச்சு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தம்பிங்க. எந்த தம்பிங்க கூட இருப்பாங்கன்னு பல முறை பேசிட்டோம். ஜொண்டி திங்கிறவன், திருநெல்வேலியில் வயிறு வளர்க்குறவன், திருநெல்வேலிக்கு கூட உட்கார வச்சுட்டு பொழப்ப பார்க்குறவன், அதோட பொம்பளை பிள்ளைங்களை கையை பிடிச்சி இழுக்கிறவங்க இவங்க தான் சீமானை சுற்றி இருக்கிறாங்க. சரி, இருந்துட்டு போவோம் வசதி. ஆனால் அண்ணன் சிக்கின பிறகு இவங்க கதர்னாங்க பாரு, வேற லெவல் கதருங்க. அதுவும் இன்னைக்கு அமர்தாஸ் ஷூட்டிங்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் அம்பலப்படுத்தின உடனே கதறல் இன்னும் ஜாஸ்தி ஆகி போச்சு. ஐயோ என்னடா இப்படி அசிங்கப்பட்டோமே அப்படின்னு. இதுக்கு இடையில தான் நியூஸ் 18ல கார்த்திகை செல்வன் அப்புறம் அவங்க கூட இருக்கிற ஒர்க் பண்ற தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷுடைய பேட்டியை ஒளிபரப்புறாங்க, பலருடைய பேட்டியும் ஒளிபரப்புறாங்க. அவங்க ஒரு பத்திரிகைக்காரங்க, அவங்க கிட்ட பேசுறாங்க, அவங்க ஒளிபரப்புறாங்க. அவங்களே தெளிவா வெளிப்படையா சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க நீங்களும் வாங்க, வெளிப்படையா 2 பேரையும் உட்கார வச்சு கூட நாங்க பேச ரெடியா இருக்கோம், அதுக்கான பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம், நீங்க தாராளமா வரலாம் அப்படின்னு. உடனே அண்ணன் சீறி பாஞ்சிட்டாரு, அண்ணன் சதச்சிட்டாரு. என்னையா கூப்பிட்டீங்க? வர்றான் பாரு, சும்மா தெறிக்க விடுறான் பாரு. போட்டோவை எடிட் பண்ணி கொடுத்த சங்ககிரி ராஜ்குமார் இந்த பக்கம் எல்லாரும் கூட உட்காந்து பேச ரெடியா, நான் வரேன் அப்படின்னு அண்ணன் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு யாரு? சாட்டை துரைமுருகன் ஒரு போஸ்ட் போடுறாப்ல பாரு. அப்ப நமக்கே ஆச்சரியம், அப்படிலாம் நடக்காதே, அண்ணன் அப்படிலாம் பண்ற ஆளும் கிடையாது. அண்ணன் கண்டுக்காம ஓடி ஒழிவாரு, அப்புறம் சும்மா சத்தாய்ப்பாரு, அப்புறம் ஓடி ஒளிவாராச்சே. அப்படிலாம் விவாதத்துக்கு நேருக்கு நேரம் வர்றேன்னு சொல்ற அளவுக்குலாம் முதுகெலும்பு இல்லையே சீமானுக்கு அப்படின்னு நான் நினைச்சீங்க. நடந்து போச்சு. ஏற்கனவே நடந்த அனுபவத்துல தான் நம்ம பேசுறோம், புதுசா நம்மளா கற்பனை பண்ணி பேசல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயலட்சுமிக்கு அவங்களுடைய வழக்குல உதவி செஞ்சவங்க தான் இங்க வீரலட்சுமி. இந்த வீரலட்சுமியா அவ்வளவு என் தொட தெண்டி இருந்துகிட்டுன்னு அப்படின்னு பேசினவன் தான் இந்த சீமான். பெண்களை உயர்த்தி பேசுறவன், என் தொட தண்டி இருந்துகிட்டு அது கத்துது அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தினா வீரலட்சுமி மாட்டினா செருப்பை கழட்டி வாயிலே அடிப்பாங்க, அது வேற விஷயம். அப்ப வீரலட்சுமி வரசல் வா பார்க்கலாம், ஆளை கூட்டு வா, இடத்த ஃபிக்ஸ் பண்ணு, தேதியை ஃபிக்ஸ் பண்ணு, நான் வர்றேன், அடிக்கிற அடியில் நீங்களாம் தெரிச்சு ஓடணும் அப்படின்னு மைக்கில் பெருசா சத்தாயிச்சாரு. நம்ம பிள்ளை வெள்ளந்தி பிள்ளையா ஒரு இடத்த பிடிச்சி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை வீடியோவாக்கி, இதான் நம்ம இடம், நம்ம அண்ணன் கூட சண்டை போட போகிற இடம், பாக்ஸிங்கே வச்சுக்கலாம், இங்கே தான் பாக்ஸிங் போட போகிறோம், என் வீட்டுக்காரரே பாக்ஸிங் போடலான்ட்டாரு, நான் ஒரு பாக்ஸர் தான், அதனால அண்ணன் வந்தாருன்னா இந்த இடத்துல வச்சு செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட, மறுநாள் என்ன சொல்கிறா, நான் ஒரு புலி, எலிகளோட சண்டையா? ஏய் புலி, அங்கே போனால் தானே தெரியும் நீ கரைக்கிற புலியா இல்லை பாயிற புலியான்னு. அங்கே போகவே இல்லைங்க, பட்டனை தப்பிச்சு எஸ்கேப் ஆகி எஸ்கேப்னு ஓடிட்டாரு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. நேற்று நான் கேலி பண்ணேன், இப்படி தான் நடக்கும்னு எக்ஸ்தலத்தில் போட்டேன், அது இன்னைக்கு நடந்து போச்சு. நேற்று வீடியோவில் கூட நம்ம பேசியிருக்கோம். என்னையா இன்னைக்கு நடந்திருக்குன்னு பார்த்தா, இந்த இடுப்பவடம் கார்த்திக்னு ஒரு பையன் இருக்கான்ல, டேக் இட் ஈஸி பி ஹாப்பி, அந்த பையனே தான். அதாங்க சொந்த கட்சி பெண்ணோட லவ்ன்ற பேரில் பாலியல் சுரண்டில் செஞ்சுட்டு அப்புறம் அண்ணங்கிட்ட போய் முறையிட்டு, அண்ணன் இதெல்லாம் கண்டுக்காதடா, பார்த்துக்கலாம்டா, விட்றா, டேக் இட் ஈஸிடா, பி ஹாப்பிடா அப்படின்னு மேடையில் வச்சே ஆறுதல் படுத்தினார்ல அந்த பையன். அவர் ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு. அதை என்ன போட்டிருக்காரு, நீங்க இந்த பிரச்சனை எங்கேருந்து எழுந்துச்சு, பெரியாரை குறித்து எங்கள் அண்ணன் விமர்சனம் வச்சாரு, அப்ப அதை தசை திருப்பதுக்கு தான் நீங்க இப்படி கிளப்பி விட்டுருங்க ஈழ பயணத்தை அப்படின்னு. பெரியாரை பற்றி சீமான் கேட்ட கேள்வி ஒன்றும் புது கேள்வியெல்லாம் கிடையாது, பல வருஷமா கேட்டு கேட்டு புளிச்சு போன கேள்வி, சொல்லி சொல்லி புளிச்சு போன பதில் தான் அது. அதுல என்னமோ புதுசா அவர் கேட்ட மாதிரியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் பார்ப்பன கும்பல் தொடர்ந்து இதைத்தான் பேசிட்டு தெரியுதுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இப்ப புது அடியாளா சேர்ந்துருக்கிறது தான் சீமானு. அதனால அது ஒன்றும் புதிய விஷயமே இல்லை. ஆனா எப்படி கொண்டு வரானுங்கன்னா, பெரியாரை பற்றி பேசிய திசை திருப்பத்தான் ஈழத்தாட்கள்லாம் நம்ம கூட்டிட்டு வர்றோமா. அதனால முதல்ல இங்க பேசுவோம், சரி பேசுவோம், அதுக்கு யார் வரணுமா, முதலமைச்சர் வரணுமா. உங்க அண்ணன் தான் வெட்டி பையன் பொம்பளை பொறுக்கி தெருவில் திடுறான், முதலமைச்சருக்கு வேலை இல்லையா? அவர் ஊருப்பட்ட வேலையை மண்டையில் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காரு. ஒன்ன மாதிரி ஆளுங்க இடையில விழுந்துக்கிட்டு கடிச்சு போறன்றதெல்லாம் சேர்த்து மிதிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அவர் என்னமோ வேலை இல்லாம உட்காந்துருக்க மாதிரியும், உங்க அண்ணன் மாதிரி வேலை கட்ட நாய் கூட உட்காந்து விவாதம் பண்ணணும்னு கூப்பிடுறதெல்லாம் ஒரு அறையவே கடுத்தணும்.
உங்கள் அண்ணனுக்கு அப்படி சீனே கிடையாது. அவன்லாம் என் வீட்டில் இருக்கிற 5வது பிள்ளை கொடுத்த விவாதம் பண்ணக்கூட தகுதி இல்லாதவன். அப்புறம் ஆசிரியர் கி வீரமணி வரணுமா, அவர் வந்து இவரும் கூட விவாதம் பண்ணணுமா. ஆசிரியர் கி வீரமணி இன்னைக்கு வந்த புஸ்தகத்தை படித்து முடிச்சிருவாரு. நேற்று சாயந்தரம் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னைக்கு அந்த புஸ்தகத்தை படித்து முடிச்சிருப்பாரு. அவ்வளவு வாசிக்கிறவர், அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒருத்தர். அவர் வந்து உட்காந்து உன்ன மாதிரி எல்லாம் சல்லி பையன், சில்ற பையன், பொம்பளை பொறுக்கி அம்புட்டு கூட உட்காந்து பேசுவாரா? அவருக்கெல்லாம் வேற வேலை இல்லை. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவருக்கு. ஆக என்ன தெரியுமா, இவங்க கிட்ட நான் இவங்க பெரியவங்க, இவன் ரேஞ்சுக்கு இவங்க பெரிய ஆளுங்க, இவன் தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாதவனோட பேச மாட்டேன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா சுந்தரவள்ளி பேச மாட்டேன், ஏன்னா இருக்கிறதுல கடைக்குட்டி நம்ம தானே. பெரிய ஆளுகளோட நீ ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம சாதாரண குட்டி ஆளுங்க, சின்ன பிள்ளைங்க. இவனை விட 15 வயசுக்கு இளைய பிள்ளைங்க. ஆனால் நான் இவனோட பேசக்கூடாது, ஏன்னா நான் டாக்டரேட் படிச்சிருக்கேன், வாசிக்கிறாள். இவன் தக்குரி. தக்குரி கூட நம்ம வந்து பேச முடியாது. பேச முடியாதுன்னா பேசக்கூடாது, ஏன்னா தராதரம் இல்லாமல் போயிரும்ல. ஒரு தக்குரி பையன் கூட போய் நம்ம உட்காந்து பேசினா தராதரம் என்னத்துக்கு ஆகுறது? அதனால இந்த தக்குரி நாய் கூட நான் கூட பேச மாட்டேன். வேணும்னா என் பக்கத்து வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, 5ஆப்பு படிக்குது, அதுவே அதிகம்தான் இவனுக்கு. இருந்தாலும் அதை அனுப்புகிறேன், அதுக்கிட்ட பேசி ஜெயிச்சு கொடு, அப்புறம் நம்ம பேசலாம். ஆக மொத்தம் இதெல்லாம் சாக்கா சொல்லி ஓடி போய் தப்பிச்சுக்கிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். விவாதம் கூப்பிட்டா உங்கள் அண்ணன் பின்னங்கால் பொடரில் அடிக்க ஓடி ஒளிவான். விவாதிக்க தகுதியற்ற தற்குறி உங்கள் சீமான். அதனால் ஏற்கனவே நான் நினச்சது தான் நடந்திருக்கு. சீமான் வரமாட்டான்னு நினச்சி வரல. ஸோ தக்குரிகள் வாய்கழிய பேசுவார்கள், தர்க்கத்திற்கு வரமாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அறிவில்லை.